வாரம் பிக் பாஸ்ல வீக்லி டாஸ்க்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த வீக்லி டாஸ்க்கை வச்சு தான் அந்த வாரம் என்ன மாதிரியான கண்டென்ட் போக போகுது, எப்படி வந்து அந்த வாரம் சுவாரஸ்யமாக இருக்க போகுது, டிஆர்பி எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மக்கள் பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும் அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வரைக்கும் இந்த சீசனில் கொடுக்கப்பட்ட அத்தனை டாஸ்க்கும் மொக்க டாஸ்க் தான். பெருசாக சுவாரஸ்யமான டாஸ்க்குன்னு எதுவுமே இல்லை. இந்த வாரம் நடந்த இந்த கேப்டன்சி டாஸ்க்கு தவிர்த்து. சரி, இந்த வாரம் வீக்லி டாஸ்கில் ஒரு தரமான டாஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் வாய்ஸ் ஓவர் பண்ணக்கூடிய சாஷு அவர்கள் கூட அவருடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்கை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாப்புல. ஸோ இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் அப்படிங்கிறது எல்லா சீசன்லையும் நடக்கக்கூடிய ஒரு காமன் டாஸ்க். பயங்கரமாக இருக்கும். ஏஞ்சல்ஸாக ஒரு டீமும் டீமன்ஸாக ஒரு டீமும் இருந்துக்கிட்டு டீமன்ஸ் வந்து ஏஞ்சல்ஸை வந்து கொடுமை பண்ணுறதும், ஏஞ்சல்ஸ் வந்து அதை சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணுறதும், பயங்கரமான சண்டைகள் அதெல்லாம் நடக்கும். ஒவ்வொரு ஏஞ்சலும் எந்த அளவுக்கு தன்னுடைய லிமிட்டை வந்து மீறாமல் இருக்காங்க, எந்த அளவுக்கு கோவப்படாமல் இருக்காங்க, ஏஞ்சலை கோவப்பட வைக்கிறதுக்கு டீமன்ஸ் என்னெல்லாம் செய்கிறாங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவங்க போகிறாங்க, இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த டாஸ்க் இந்த வாரம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே. நம்ம கூட அதை பற்றி வீடியோ எல்லாமே போட்டோம். சரி, இந்த வாரம் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் தான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இன்னொரு அப்டேட்டில் என்ன வருது, வேற ஒரு டாஸ்க் வரப்போகிறதாக சொல்கிறாங்க. ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்கை தாண்டி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் எதிராக இருக்குது அப்படின்னு பார்த்தா கோர்ட் டாஸ்க் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ட் டாஸ்க் அப்படிங்கிறது சீசன் 6 தான் பயங்கரமான ஃபேமஸ். சீசன் 6 இதே மாதிரி கோர்ட் டாஸ்க் அப்படின்னு ஒன்று வச்சாங்க. அந்த கோர்ட் டாஸ்கினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளுக்கு வழக்கை பதிவு பண்ணணும். ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட். ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கு வழக்கு பதிவு பண்ணணும். அதுக்கு யார் அந்த கேஸை போடுறாங்களோ, ஒரு ஜட்ஜை வந்து இவங்களே சூஸ் பண்ணணும். யார் அந்த கேஸை போடுறாங்களோ அவங்க வந்து ஒரு அட்வொகேட்டை தனக்காக ஹையர் பண்ணணும். அட்வொகேட்ஸ் வந்து அந்த கண்டஸ்டன்ஸ்லேருந்து ஒருத்தர். சீசன் 6 வந்து அசீம் வெர்சஸ் விக்ரமன் பயங்கரமாக போச்சு. விக்ரமன் அவர்கள் வந்து ஒரு லா ஸ்டூடெண்ட்டு, அவர் வந்து நிஜமாலுமே ஒரு அட்வொகேட்டு. ஸோ அவர் வந்து பேசுறது நல்லா இருந்துச்சு. அதுக்கு எதிர்ப்பாக அசீம் பேசுறதும் நல்லா இருந்துச்சு. அசீம் வந்து நல்லா தமிழில் ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய ஒரு திறன் பெற்ற ஒரு நபர். அதனால் நல்லாவே அவர் பேசினார். ஸோ இந்த சீசனுக்கு அந்த டாஸ்க் வருது அப்படின்னா இதில் யாரெல்லாம் பேசுவாங்களோ, இப்போ அரோரா நல்லா பேசுகிறாங்க, பார்வதி அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அட்வொகேட் ஃபேமிலி, ஸோ அவங்களும் நல்லா பேசுவாங்க. இன்னும் சிலர் அங்கே பேசக்கூடிய ஆட்கள், திவ்யா கணேசன் அவங்களும் பயங்கரமாக பேசக்கூடிய ஆள், கனி அவர்கள் பேசக்கூடிய நபர், சபரி பேசுவார், எஃப்ஜே பேசுவார், விக்கல்ஸு அவர் வந்து அட்வொகேட்டான், அவரும் உண்மையான அட்வொகேட்டான், பேசுவாப்பில். இப்படி பேசக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. வாய் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால் வாய் பேசுகிறவங்க தான் முழுக்க இருக்கிறாங்க அங்கே. ஸோ இதுவுமே ஒரு சச் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீக்லி டாஸ்காக தான் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனைன்னு நீங்கள் எடுத்து பேசணுன்னா ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது. ஒரு வாரம் பத்தாது. ஸ்மார்ட்டாக யார் என்னென்ன பிரச்சனைகள், இப்போ பார்வதி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மோஸ்ட்லி பார்வதி தான் கேஸ் எடுப்பாங்க. சபரி அடித்தது அது இதுன்னு நிறைய விஷயங்களை வந்து எடுத்து பேசுவாங்க. பார்வதிக்கு எதிராகவும் பல வழக்குகள் வரும். ஸோ இந்த வாரம் முழுக்க பார்வதி தான் லைம்லைட்டில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்களுக்காகவே வைக்கப்பட்ட ஒரு டாஸ்க் மாதிரி இருக்குது. அக்யூஸ்டு பார்வதி தான். அந்த வீட்டுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் பண்ணுறது பார்வதி தான். அப்போ அந்த பார்வதியை நோக்கி தானே கேஸ் வரும். கல்யாண வீடாக இருந்தாலும் பார்வதி தான் மாப்பிள்ளையாக இருக்கணும். இளவு வீடாக இருந்தாலும் பார்வதி தான் பொணமாக இருக்கணும். நல்லதாக இருந்தாலும் அங்கே பார்வதி தான் இருக்கணும், கெட்டதாக இருந்தாலும் அங்கே பார்வதி தான் இருக்கணும். ஸோ இந்த டாஸ்க்கு வைக்கிறாங்க அப்படின்னா நிஜமாகவே நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாஸ்க் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.